வெள்ளூர் எஜுகேஷன் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் 7வது பகுதியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவருடைய காலம் 1636. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஸ்ரீரங்கத்தில் வசித்தவர். மணவாளதாசர் திவ்ய கவி என்று அழைக்கப்படுகிறார். இவர் இயற்றிய நூல்கள் அழகர் அந்தாதி, திருவரங்க கலம்பகம், திருவரங்கத்து அந்தாதி, திருவரங்கத்து மாலை, திருவேங்கடத்து அந்தாதி, திருவேங்கட மாலை, 108 திருப்பதி அந்தாதி, திருவரங்கத்து நாயகர் ஊசல் போன்ற 8 நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இந்த 8 நூல்களையும் சேர்த்து அஷ்டபிரபந்தம் என்று சிறப்பிப்பாங்க. அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் ஆவான் என்பது இந்நூல்களை சிறப்பித்து கூறக்கூடிய பழமொழி. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது அந்தக கவி வீரராகவ முதலியார். இவரது காலம் 1654. தொண்டை நாட்டு பொன் விளைந்த களத்தூர் இவர் பிறந்த ஊர். சீட்டுக்கவி பாடுவதிலும் வசை பாடுவதிலும் நகைச்சுவையாக பாடுவதிலும் வல்லவர் அந்தக கவி வீரராக முதலியார். பிறவிலேயே கண் பார்வை அற்றவர் என்பதால் 7000 கோடி எழுதாத தன் மனத்தெழுதி படித்த விரகர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இவர் பாடிய நூல்கள் சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், சேயூர் கலம்பகம், திருவாரூர் உலா, திருக்கழுக்குன்ற மாலை, திருக்கழுக்குன்ற புராணம், சந்திரவாணன் கோவை இவர் எழுதிய நூல்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவங்க படிக்காசு புலவர். இவரது காலம் 1686 முதல் 1723 வரை. தொண்டை நாட்டு தென்கலந்தை இவர் பிறந்த ஊர். பொன் விளைந்த களத்தூர் என்ற ஊரைச் சேர்ந்தவர். சிதம்பரத்தில் சிவகாமி அம்மை அருளால் படிக்காசு பெற்றதால் படிக்காசு புலவர் என்ற பெயர் பெற்றார். படிக்காசு தம்பிரான் என்றும் இவர் அழைப்பாங்க. துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர். சதக பிரபந்தத்தை தோற்றுவித்தவர் படிக்காசு புலவர். இவர் திருவாரூர் வைத்தியநாத தேசிகரின் மாணவர். படிக்காசு புலவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு தனிப்பாடல். பண்பாக பகர் சந்தம் படிக்காசலார் ஒருவர் பகரனாதே. இந்த தனிப்பாடல் அவரை பற்றி புகழ்ந்து சொல்லுது. இவர் இயற்றிய நூல்கள் தண்டலையார் சதகம், தொண்டை மண்டல சதகம், சிவத்தெழுந்த பல்லவன் உலா, சிவத்தெழுந்த பல்லவன் பிள்ளை தமிழ், புள்ளிருக்கு வேலூர் கலம்பகம், உமைபாகர் பதிகம், பாம்பலங்காரர் வருக கோவை போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது அமிர்த கவிராயர். இவரது காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. ராமநாதபுர ரகுநாத சேதுபதியின் அரசவை வித்வான். புலவர் ஒருவர் போட்டியிட நாணிக்கண் புதைத்தல் எனும் ஒரு துறை மேல் 400 கோவை பாடி ரகுநாத சேதுபதி ஒரு துறை கோவை என்று பெயரிட்டார். இந்த நூல் சொற்சுவை பொருட்சுவை நிறைந்தது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவர் அரசகேசரி. கிபி 17ஆம் நூற்றாண்டு இவரது காலம். இலங்கையில் உள்ள நல்லூரைச் சேர்ந்தவர் அரசகேசரி. வடமொழி புலமை மிக்கவர். பரராச சேக்கர மன்னனின் மருமகன் இந்த அரசகேசரி. 2500 பாக்களால் காளிதாசரின் ரகுவம்சத்தை ரகுவம்சம் என்ற நூலாக படைத்துள்ளார். பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்கள் அனைத்தும் இருந்தும் மக்கள் வழக்கில் அதிகம் இடம்பெறாத நூலாக இது விளங்குகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடியவங்க கடிகை முத்துப்புலவர். இவரது காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. உமறு புலவர் இவரது சீடர். இவர் இயற்றிய நூல்கள் சமுத்திர விலாசம், காமரச மஞ்சரி, மதன வித்தார மாலை போன்ற நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. இந்த நூல்கள் அனைத்தும் காமச்சுவை மிகுந்த பாடல்கள். சிற்றரசைகளை மகிழ்விக்க இவ்வாறு பாடியிருக்கிறார். எட்டயபுர மன்னன் வெங்கடேஸ்வர எட்டப்ப பூபதி மீது தனிப்பாடல்கள் பாடியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவர் சைவ எல்லப்ப நாவலர். இவரது காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தாழையூரில் பிறந்தவர். தாழையில் பிறந்திருக்காரு. எல்லப்பர் என்பது இவருடைய இயற்பெயர். சிவநெறியை நிலைநாட்டினதுனால இவருக்கு சைவ என்ற அடைமொழி இவர் பெயருக்கு முன்னாடி இடம்பெற்றிருக்கு. இவர்
என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா திருவெண்காட்டு புராணம், அருணாச்சல புராணம், செவ்வந்தி புராணம், தீர்த்தகிரி புராணம், திருவிருஞ்சை புராணம், திருசெங்கோட்டான்குடி புராணம், திரு அருணை கலம்பகம், அருணை அந்தாதி, திருவாரூர் மும்மணிக்கோவை போன்ற நூல்களை சைவ எல்லப்ப நாவலர் எழுதியிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது தாய்மானவர். இவரது காலம் 1705 முதல் 1742 வரை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் கேடிலியப்ப பிள்ளை, கஜவல்லி அம்மையார். திருச்சி விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயகருடன் அமைச்சராக பணிபுரிந்தவர் தாய்மானவர். தாய்மானார் சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு என்ற பெயரில் இவருடைய பாடல்கள் அழைக்கப்படுது. அவை தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்கப்படுது. இந்த தமிழ் மொழியின் உபநிடதம் எனப்படக்கூடியது 56 பிரிவுகளில் 1452 பாடல்களை கொண்டது தாய்மானார் சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சீர்காழி அருணாச்சல கவிராயர். இவரது காலம் 1712 முதல் 1777 வரை. இவர் பிறந்தது தில்லையாடி, வாழ்ந்தது சீர்காழி. இசை நாடக வரலாற்றில் தனித்த இடம் பெற்றவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர். இவர் இயற்றிய நூல்கள் அருண்மார் பிள்ளை தமிழ், ராம நாடக கீர்த்தனை நூல்கள் புகழ்பெற்றது இவர் எழுதினதில். சீர்காழி தலப்புராணம், சீர்காழி கோவை, சீர்காழி பல்லு, அசோமுகி நாடகம் போன்றவற்றும் இவர் எழுதியிருக்காரு. இவரது மகன் அம்பலவான கவிராயர் அறப்பலைச்சுர சதகம் எழுதியிருக்காரு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி.